Hi guys, welcome back to my தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், தனியா தூள், கரம் மசாலா. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலே. இனி ஒரு ஜன்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். உன் வீட்டு சின்ன குயில் நீ கொஞ்சம் வண்ண குயில். நான் வயதில் வளர்ந்தால் கூட மடியூஞ்சல் மாட்டேன்றீங்க, லைக் கொடுக்க மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக போடுறேன் கைஸ். சந்தோஷம் எனக்கு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா எல்லாம் எதிர்த்து நான் நிற்கிறேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தவா சூடாயிடுச்சு கைஸ். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இந்த சத்தம் சில்லுன்னு அடிக்குது கைஸ். ஆஹாஹா, கத்திரிக்காய் பொரிச்ச மாதிரியா இருக்கு. ஏதோ ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வரும் உங்களுக்கு. நான் நம்புறேன் உங்களுக்கு அந்த ஃபீல் வரணும் கைஸ். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். யார் யார் கத்திரிக்காய் பிடிக்காதோ அவங்களுக்காக இந்த டிஷ்ஷு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். ஒரு வாட்டி எனக்காக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பேசிக் மசாலா தான், எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த மசாலா. ட்ரை பண்ணுங்க கைஸ். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். 5 to 10 minutes மூடி வச்சிடலாம் கைஸ். திருப்பி போட்டுக்கலாம் கைஸ். எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம் கைஸ். பாருங்க கைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். லைக் பண்ணுங்கள்.